வணக்கம். நீயா நானா அப்படிங்கிற போட்டி மோடியினுடைய ஆட்சிக்கும் மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றத்திற்கும் இடையே நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு தினத்திற்கு முன்னாடி கூட இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய தன்கர் மீண்டும் ஒரு முறை உச்சநீதிமன்றத்தை விமர்சனம் செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் தான் நேற்றைய தினம் மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் ஒரே ஒரு அதிரடி தீர்ப்பை அறிவித்திருக்கிறது. அந்த தீர்ப்பின் மூலமாக மோடி, துணை குடியரசுத் தலைவர் உட்பட பாஜகவினுடைய முக்கியமான ஆட்களுடைய வாயை எல்லாம் மூடி கட்டி இருக்கிறது. என்ன அப்படின்னா, கே ராம்தாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிஹெச்டி படிக்கக்கூடிய மாணவன், இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, மோடியினுடைய கல்விக் கொள்கைகளை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறான், மிகப்பெரிய விமர்சனத்தை செய்திருக்கிறான். இது தொடர்பாக இவன் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. மோடியை நீ விமர்சனம் பண்ணலாமா? மோடி யார்? மோடியினுடைய ஆட்சியில் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நீ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மீது தேச துரோக வழக்கு, சாதாரணமான வழக்கல்ல, மோடியை விமர்சனம் செய்ததால் ராம்தாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பிஹெச்டி படிக்கக்கூடிய மாணவன், தலித் மாணவன், அவன் மீது தேச துரோக வழக்கு மோடியினுடைய காவல்துறை பதிவு செய்தது. இது இதற்கு எதிராக இந்த ராம்தாஸ் என்று சொல்லக்கூடிய மாணவன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, மும்பை ஹைகோர்ட்டுக்கு போகிறார். அவருடைய மனு அங்கே தள்ளுபடி செய்யப்படுகிறது. அவர் மனம் தளராமல் மீண்டும் உச்ச நீதிமன்றத்துக்கு செல்கிறார். அங்கே நேற்றைய தினம் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மோடியை பார்த்து, அமித்ஷாவை பார்த்து, ஆர்எஸ்எஸ்ஸை பார்த்து மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, இது ஒரு ஜனநாயக நாடு சார், இங்கே நீங்கள் வைக்கிறது தான் சட்டமெல்லாம் கிடையாது, அப்போ நாங்கள் எதுக்கு இங்கே இருக்கிறோம்? ஒரு மாணவன் உங்களுடைய கல்விக் கொள்கையை விமர்சனம் செய்கிறான் என்றால் அவனுடைய விமர்சனத்தில் உண்மை இருக்கும் பட்சத்தில் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. இல்லை என்றால் அதை காது கொடுத்து கேட்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. மாறாக அவர் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்தது மட்டுமல்ல, அவரை அந்த கல்லூரியிலிருந்து இடைநீக்கமும் செய்திருப்பது என்பது மிகப்பெரிய கண்டிக்கத்தக்க செயல். உடனடியாக கல்லூரி நிர்வாகத்திடம் சொல்கிறோம், அவருடைய சஸ்பெண்டை நீக்கம் பண்ணி அவரை உடனடியாக சேர்த்துக்கணும் அப்படிங்கிற அதிரடி தீர்ப்பை மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் வெளியிட்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், சமீபத்தில் கூட மோடியினுடைய குஜராத், மோடி முதலமைச்சராக இருக்கும்போது குஜராத் இனப்படுகொலை நடந்தது. 3000க்கும் அதிகமான இஸ்லாமிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு இல்லையா? இந்த நிகழ்வை மையப்படுத்தி ஒரு மிக முக்கியமான படம் ஒன்று வெளிவந்தது, எம்புரான். உடனடியாக என்ன பண்ணாங்கன்னு, அந்த படத்துக்கு ஒரு 15-20 இடத்துல கட்டு. ஆமாம், ஏன்னா இன்னையுடைய தலைமுறைக்கு தெரியாது இல்லையா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்திய தலைமுறைக்கு இவ்வளோ பெரிய இனப்படுகொலையை பாஜகவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து குஜராத்தில் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? அதை இந்த சினிமா சொல்லுது, பயந்துட்டானுங்க. ஏற்கனவே பிபிசி மோடி குறித்த இந்த குஜராத் இனப்படுகொலை குறித்த ஆவணப்படத்தை வெளியிடுறேன்னு சொல்கிறேன். பிபிசி ஆஃபீஸில் ரெய்டு விட்டதும், பிபிசி இந்தியாவிலே தடை செய்வோம், இதெல்லாம் நடந்ததெல்லாம் தெரியும். இது மட்டும் இல்லை, சமீபத்தில் பெஹல்காம் பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் நடந்தது. அது தொடர்பாக ஒரு புகழ்பெற்ற இந்தியாவுடைய பாடகி என்ன சொன்னாங்க, அங்கே வந்த சுற்றுலா பயணிகள், அங்கு வந்த இந்திய மக்களுக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்கல மோடி, அமித்ஷா? இதை பற்றி நான் ஜின்னாட்டே கேட்க முடியும், நேருட்டே கேட்க முடியும், உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும். ஏன் பாதுகாப்பு குளறுபடி நடந்தது, அது என்ன நடந்தது, அதை பற்றி சொல்லுங்கள், அது ஏன் கொடுக்கல அப்படிங்கிறத கேள்வி கேட்டாங்க. உடனடியாக அந்த பாடகியின் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு மோடியை விமர்சனம் செய்தால், பாஜகவை விமர்சனம் செய்தால், ஆர்எஸ்எஸ்ஸை விமர்சனம் செய்தால் உடனடியாக அவர்களின் மீது தேச துரோக வழக்கு. ஒன்று, இவங்கள விட பெரிய ஆட்களாக இருந்தால் அவர்களை இவர்கள் தேச விரோதிகள் என்று முத்திரை குத்துவது. இவங்க ஓரளவுக்கு அவங்கக்கிட்ட தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னா வழக்கு தொடுத்து சிறையில் போடுறதுக்கான வேலைகளில் இறங்குது. இதுதான் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. நீங்கள் சித்தி காப்பனுக்கு என்ன நடந்தது அப்படின்னு தெரியும், கஃபீல் கானுக்கு என்ன நடந்தது தெரியும், அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் நீங்கள் பாருங்களேன், இப்போ சிஏஏ ப்ரொட்டஸ்ட் ஒன்று நடந்தது இல்லையா? அது நடந்ததில் அதற்கு அந்த சிஏஏ ப்ரொட்டஸ்ட் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்த நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்த போராட்டக்காரர்களை பல பேரை தூக்கி சிறையில் போட்டாங்க. ஆனால் அந்த போராட்டக்காரர்களுக்கு மத்தியில் துப்பாக்கியோடு சென்று சுட்டவர், அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை காவல்துறையோடு இணைந்து மிகப்பெரிய அளவில் அடித்து மிகப்பெரிய வன்முறையில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் வெளியே சுதந்திரமாக உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஸ்டான்சாமி எதற்காக சிறையில் இறந்து போனார் சொல்லுங்கள்? ஸ்டான்சாமி என்ன பண்ணிட்டார்? அந்த ஸ்டான்சாமி சிறையில் இறந்து போகிறார். ஆனால் கிறிஸ்டைன்ஸ் என்று சொல்லக்கூடிய, கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய சமூக சேவரை கொலை செய்த ஆர்எஸ்எஸ்காரர் மாலை போட்டு வெளியே அனுப்பி வைக்கப்படுகிறார். குஜராத் இனப்படுகொலை செய்தவர்கள் லட்டு சாப்பிட வச்சு மாலை போட்டு அவங்கள ஏதோ ஒரு சுதந்திர போராட்டர்கள் மீறி ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் கூட்டிகிட்டு வர்ற காட்சியெல்லாம் பார்க்குறோம். இதுதான்
மோடியினுடைய நவீன இந்தியா. அதாவது குஜராத் மாடல் அப்படிங்கிறது இப்போ எந்த அளவுக்கு விரிவடைந்து மோடியினுடைய ஆட்சியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். மோடியினுடைய கல்விக் கொள்கையை விமர்சனம் பண்ணக்கூடாதுங்க. இன்றைக்கு கூட வந்திருக்கு சிபிஎஸ்சி படிக்கக்கூடிய பிள்ளைங்க. இன்றைக்கி என்ன வந்திருக்கு, 5வது வகுப்பில் குறைவான மார்க் எடுத்தால் ஃபெயில், 8வது வகுப்பு ஃபெயில். என்னங்க இது? நம் பிள்ளைகள் ஏற்கனவே பதட்டத்தில் இருக்கிறாங்க. 10வது வகுப்பு 8வது வகுப்பு வீடுகளில் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டிருப்பீங்க. 4வது வகுப்பு 5வது வகுப்பு, அடுத்து 5வது வகுப்பு, அடுத்து 6வது வகுப்பு, இப்படின்னு பேரண்ட்ஸே மிகப்பெரிய அளவில் பிள்ளைகளுக்கு அழுத்தம் கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கிடையில் நீட்டு கீட்டு ஆட்டுன்னு சொல்லிட்டு எதெல்லாம் கொண்டு வராங்க. இதனால் நிறைய பிள்ளைகள் தற்கொலை செஞ்சிட்ருக்காங்க. இதில் இடையில் சிபிஎஸ்சியில் சின்ன பிள்ளைகள், அது குருந்துகள் அவங்கெல்லாம் இல்லையா, சின்ன மொட்டுக்கள், அந்த பிள்ளைகள் சின்ன வயசுலேயே கொஞ்சம் மார்க் எடுத்தால் தோக்கடிக்கிறது இப்படிங்கிற திட்டத்தை எல்லாம் சிபிஎஸ்சி, இதெல்லாம் தானே மோடியினுடைய கொள்கைகளாக இருக்குது. இதை எதிர்த்து பேசக்கூடாதா? இதை எதிர்த்து பேசினா தேச துரோக வழக்கா? என்ன நியாயம் இது? எந்த விதத்தில் நியாயம்? அதனால தான் மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் மோடியை பார்த்து, அமித்ஷாவை பார்த்து, ஆர்எஸ்எஸ் பார்த்து சொல்லியிருக்கிறது, இது ஜனநாயக நாடு சார். இங்கே விமர்சனம் பண்ணலாம், இங்கே யாரை வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டலாம். அது ஒரு குடிமகனுடைய அடிப்படை உரிமை. நீங்கள் மன்னர் அல்ல, நீங்கள் பிரதமர். மன்னராட்சி அல்ல நடப்பது, மக்களாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தெறிக்க விட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். பாருங்களேன், சமீப காலமாக 2-3 வாரமாக வக்கப் சட்டத்தில் மோடியை பாஜகவுடைய ஆட்சியை துவச்சி எடுத்திருக்கிறத நம்ம பார்த்தோம். இந்த கவர்னர்கள் மசோதாக்களை அமுக்கி வைக்கிறது, கவர்னருக்கு மட்டும் இல்லை குடியரசுத் தலைவரையும் சேர்த்து நல்லா எப்படி ஒரு தடாலடியான ஒரு தீர்ப்பை கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துருக்கு. இப்போ இதோ மோடி விமர்சனம் பண்ணால் சஸ்பெண்டா? அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற அதிரடி தீர்ப்பை மீண்டும் ஒரு முறை மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.